நாளையில கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராய் நாம் கடந்து செல்வோம். ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 15ஆம் அதிகாரம் பின்பகுதியை நாம் எல்லாரும் சேர்ந்து வாசிப்போம். ஏசாயா 49 பின்பகுதி. நான் உன்னை மறப்பதில்லை, நான் உன்னை மறப்பதில்லை. இந்த வசனத்தை சொன்னவர், இந்த வார்த்தையை சொன்னவர், வானம் அவருடைய சிங்காசனம், பூமி அவருடைய பாதபடி. எப்படி அவர் மறப்பதில்லை? 15வது வசனத்தை முழுமையாய் நாம் எல்லாரும் சேர்ந்து வாசிப்போம். ஸ்திரீயானவள் தன் கற்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாளோ? அவர்கள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை. கர்த்தர் நம்மை மறக்கும், கர்த்தர் நம்மை மறப்பதில்லை. எல்லாரும் நம்மை மறந்து விடுவார்கள், எல்லாரும். ஆனால் ஒரு தாய் தன்னுடைய பிள்ளையை மறக்க மாட்டாங்க. 10 மாதம் சுமந்தாங்க, மறக்க சான்சஸ் இல்லை. ஆனால் வேதம் சொல்லுகிறது, அவர்கள் ஸ்திரீயானவள், ஒரு தாயானவள் தன் பிள்ளையை மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை. அல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகளாய் வாழுகிற நம்முடைய வாழ்க்கை, நம்ம எல்லாருமே நம்மளை நினைக்கணும், எல்லாருமே நம்மளை மறக்கக்கூடாது. நாம் நினைச்சு அநேக காரியங்களை செய்வோம். அவங்களுக்கு பிரியமானதை நாம் செய்வோம், அவங்களுக்கு விருப்பமானதை நாம் பேசுவோம், அவங்களுக்கு பிரியமில்லாத நாம் செய்ய மாட்டோம். ஆனால் தேவன் அப்படிப்பட்ட நம் தேவனுடைய ஒரு கரம் மாத்திரமே அவர் நம்மை மறக்காத கரமாய் இருக்கிறது, நம்மை ஆசீர்வதிக்கிற கரமாய் இருக்கிறது, நம்மை உயர்த்துகிற கரமாய் இருக்கிறது. நான் உன்னை மறப்பதில்லை. தேவனுடைய பிள்ளைகளாய் வாழுகிற அப்ப இந்த பகுதியில தேவன், அப்ப இந்த வேத வசனம் அப்ப ஒரு அர்த்தம். துதி செய் மனமே நீதம் துதி செய், துதி செய் இம்மட்டும் நடத்தின தேவனை. நன்றி மிகுந்த மனதோடு இன்னும் இன்னும் நன்றி மிகுந்த மனதோடு தாய் தந்தை தாவும் ஏகமாய் உன்னை மறந்தாலும், தாய் தந்தை தானும் ஏகமாய் உன்னை மறந்தாலும், தோயரின் கையில் உன் சாயல் உள்ளதை நினைத்து, தோயரின் கையில் உன் சாயல் உள்ளதை நினைத்து, துதிசை மனமே நீதம் துதிசை, துதிசை இம்மட்டும் நடத்தினவும் தேவனை. மீண்டும் மீண்டும் நன்றி மிகுந்த மனதோடு, மீண்டும் மீண்டும் நன்றி மிகும் மனதோடு. வேதத்தில் உள்ள அதிசயங்களை பார்க்கும்படி எங்கள் கண்களை கத்த திறப்பீராக. வெறுமையாய் உம்முடைய வார்த்தைகள் வருவதில்லை, நீர் அனுப்பின காரியங்களை நிறைவேற்றி அது உம்மிடத்தில் திருப்புகிறது. தேவனுடைய வார்த்தை உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருடைய ஆவி ஆத்மா சரீரத்தை பலப்படுத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். நீர் பெருகும் அடிமை சிறுக வேண்டுமாய் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நான் உன்னை மறப்பதில்லை. தேவனுடைய பிள்ளைகளாய் வாழுகிற நம்முடைய வாழ்க்கையில் அநேக உறவுகள் காணப்படலாம், அநேக நண்பர்கள் காணப்படலாம். நம்முடைய வாழ்க்கையில் அநேக சூழ்நிலைகளில் யார் மறந்தாலும் நான் உங்களை மறக்க மாட்டேன் என்று சொல்லுகிற வார்த்தைகளை நாம் கேள்விப்படலாம். அப்படிப்பட்ட வார்த்தைகள் நம்முடைய இருதயத்தை பூரிப்பாக்கி இருக்கலாம். ஆனால் வேதம் சொல்லுகிறது, அவர்கள் உன்னை மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை. அல்லேலூயா. பிள்ளைங்களுக்கெல்லாம் கல்யாணம் ஆகிட்ட பிறகு அம்மாவுக்கு சொல்லுவாங்க, கல்யாணம் ஆகிட்ட பிறகு எங்களை மறந்துட்டாங்க சொல்கிறாங்களா இல்லையா? கவனிக்கிறது இல்லை. 10 மாதம் சுமந்து
தாயும் சில வேலையில அவங்க பொண்ணுங்களே நினைச்சிட்டு இருக்கிறாங்க, பையன்களை மறந்துடுறாங்க. பொண்ணுகிட்ட மணிக்கணக்கில் பேசுறாங்க, பையனை எப்படிப்பா இருக்கிறன்னு விசாரிக்கிறது இல்லை. அப்ப யாரும் எல்லாருமே நாசில சுவாசம் உள்ள எல்லாருமே மறக்கிறவர்கள். அல்லேலூயா. உங்களை என்னை மறவாத ஒரு தேவன் உண்டு. அவர் சொல்லுகிறார், நான் உங்களை உள்ளங்கையில் வரைந்திருக்கிறேன். அல்லேலூயா. நம்ம உள்ளங்கையை பாருங்க, ரேகை இருக்கா? ரேகை இருக்கா? இதுல ஒரு ரேகை ஆயுசு ரேகை, ஒரு ரேகை படிப்பு ரேகை, ஒரு ரேகை செல்வ ரேகை, ஒரு ரேகை பிள்ளை பேர் செல்வ ரேகை, இப்படி பல ரேகை. இந்த ரேகைலாம் எப்படின்னா, நம்ம கை மடங்குறோம் பார்த்தீங்களா, அதுல வருகிறது தான் இந்த கோடு. அல்லேலூயா. ஆயுசு ரேகையே இல்லாதவனை வாழ வைக்கிறவரை தான் நான் உங்களுக்கு போதித்து கொண்டு இருக்கிறேன். உங்களுடைய ஆயுசு ரேகைல பாதி கட்டமா இருக்கலாம், ஆனா உங்களை வாழ வைக்கிற ஜீவனாய் இருக்கிற ஒரு தேவன் உண்டு. அவர் சொல்லுகிறார், நான் உன்னை மறப்பதில்லை. அல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகளாய் வாழுகிற அவர் நம்மை இன்னும் சில திரு விவிலியத்துல பாத்தீங்கன்னா, நான் உன்னை என் கைகளில் பொறித்து வைத்திருக்கிறேன். அல்லேலூயா. நீங்க பாத்தீங்கன்னா எல்லாருடைய உடம்புலையும் டாட்டோ போட்டுக்கிறாங்கல்ல. யாரை பிடிச்சிருக்கோ அவங்க பேரை எடுத்து நெஞ்சில போட்டுக்கிறாங்க, கையில போட்டுக்கிறாங்க. போட்டுக்கிறாங்களா இல்லையா? போட்டுக்கல. சிலுவையை போட்டுக்கிறாங்க. என்னென்ன குறி பிடிக்குதோ அதெல்லாம் தன்னுடைய சரீரத்துல போட்டுக்கிறாங்க. உங்களையும் என்னையும் ஒருத்தர் உள்ளங்கையில டாட்டூ போட்டுக்கல. நடிச்சு பார்த்துக்கிறீங்களா? நான் ஆண்டவருடைய கரத்துல இருக்கிறேன், ஆண்டவருடைய உள்ளங்கையில இருக்கிறேன். என்னை ஒருத்தர் வரைஞ்சி வச்சிருக்கிறாரு. அவர் சொல்லுகிறார், நான் உன்னை மறப்பதில்லை. அல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகளாய் வாழுகிற நாம் அநேக வேளைகளே நம்முடைய விசுவாசிகளாய் இருக்கிற நம்முடைய நிலைமை என்னன்னா, நம்ம இப்படிதான் நம்ம புலம்பி கொண்டு இருக்கிறோம். 14ஆம் வசனத்தை வாசிப்போம். ஏசாயா 49:14. சீயோனோ, அந்த இடத்துல உங்க பேரை போடுங்க. சாத்ராக்கோ, கர்த்தர் என்னை கைவிட்டார், ஆண்டவர் என்னை மறந்தார் என்று பார்க்கிறவங்களெல்லாம் பார்த்து சொல்ல இருக்கிறோம். ஆண்டவர் என்னை கைவிட்டார், ஆண்டவர் என்னை மறந்துட்டாரு, அவர் என்னை கைவிட்டதுனால தான் நான் இந்த கஷ்டப்பட்டுக்கிறேன், ஆண்டவர் என்னை மறந்ததுனால தான் இந்த துக்கம் என் வாழ்க்கையில, இந்த பிரச்சனை என் வாழ்க்கையில. இல்லை ஒருத்தர் விட்டு இன்னொருத்தரை பார்க்குறேன், அவங்க கிட்ட சொல்கிறேன், ஆண்டவரை கைவிட்டார், ஆண்டவர் கைவிட்டார். ஆண்டவர் கைவிட்டார்னா இந்த உலகத்தில் நாம் வாழ முடியாது. அல்லேலூயா. சீயோனோ, கர்த்தர் என்னை கைவிட்டார் என்று சொல்லுகிறார். சீயோனோ, ஆண்டவர் என்னை மறந்தார் என்று சொல்லுகிறார். ஆனால் நான் உன்னை மறப்பதில்லை என்று சொன்ன ஆண்டவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராக இருக்கிறார். ஒரு சில பிரச்சனைகள் மத்தியில நான் வாழ்ந்து கொண்டு இருக்கிற ஒரு சூழ்நிலை. அப்போ எங்க வீட்டை தேடி போறேன். வீட்டை தேடி போகும்போது எங்க வீட்டில் நைட்ல குடும்ப ஜபம் நடத்துறாங்க. குடும்பம் நடந்து எங்க அப்பா இருக்கிறாரு, அம்மா இருக்கிறாங்க, எல்லாருமே கூடி ஜெபிக்கிறாங்க. அது நான் எங்க வீட்டுக்கு போகும்போது ஜபத்துல போயிட்டேன். ஜபம் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. நான் ஜபத்துல போய் முட்டி போடுறேன். முட்டி போட்டேன். எங்க அம்மா ஜபிக்கிறாங்க. எங்க வீட்டுக்கு ஒரு 20-25 பத்திரிகை வரும். பத்திரிகைகளுக்காக ஜபிக்கிறாங்க, ஊழியங்களுக்காக ஜபிக்கிறாங்க. இயேசு அழைக்கிறார், இயேசு விடுவிக்கிறார், இயேசு சந்திக்கிறார், வருகையின் தூதர், மகிழ்ச்சி, இப்படி எல்லாருக்குமே ஜபிக்கிறாங்க. பாஸ்டருக்காக ஜபிக்கிறாங்க, வர ஊழியர்களுக்கு எல்லாருக்குமே ஜபிக்கிறாங்க. ஜெபிச்சு முடிச்சிட்டாங்க. ஆத்மாவை கர்த்தரை ஸ்தோத்திரி சொல்லிட்டாங்க. எல்லாரும் கண்மணிச்சு பார்க்கறாங்க. நான் முட்டி போட்டு இருக்கிறேன். யாருக்கு ஜெபிக்கல சொல்லுங்க, யாருக்காக ஜெபிக்கல?
வெரி குட். மகனுக்காக ஜெபிக்கல, மகன் போய் முட்டி போட்டு அங்க இருக்கிற. அப்பதான் ஆண்டவர், ஸ்திரீயானவள் தன் கற்பத்தின் பிள்ளையை மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. கேட்டேன் எங்க அம்மா கிட்ட, எனக்காக ஜெபிக்கலையாம்மா நீங்க? எனக்காக நீங்க ஜெபிக்கலையே. நீங்க ஜெபம் ஸ்டார்ட் பண்ணும்போது நான் வந்துட்டேன். எங்க அம்மா சொன்னாங்க, உங்களுக்காக எவ்வளோ பேர் ஜெபிக்கிறாங்கம்மா அப்படின்ட்டாங்க. இல்லைம்மா, நீங்க ஜெபிக்கல. தேவனுடைய அங்கிருந்து வீட்டில் இருந்து பைபிள் எடுத்த திறந்து பார்த்து அப்போ பேசின வசனம் தான் இந்த வசனம். அல்லேலூயா. ஒவ்வொரு முறை கர்த்தருடைய வசனம் என்னை பலப்படுத்துகிறது, ஆறுதல் படுது, தைரியப்படுத்துது. அப்ப நம்முடைய வாழ்க்கையில 16ஆம் வசனத்தை எல்லாரும் சேர்ந்து வாசிப்போம். இதோ உள்ளங்கைகளில் உன்னை மறைத்திருக்கிறேன், மதில்கள் எப்பொழுது எனக்கு முன்பாக இருக்கிறது. தேவனுடைய பிள்ளைகளாய் வாழ்கிற நாம். அப்ப அநேக வேலைகளில தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிற நம்முடைய வாழ்க்கை, ஒவ்வொரு விசுவாசிகளாய் இருக்கக்கூடிய வாழ்க்கை, ஆண்டவர் சிலுவையில சொன்னாரு 4வது வார்த்தை, அதுதான் கிறிஸ்துவனுடைய அனுபவம். என் தேவனே, என் தேவனே ஏன் என்னை கைவிட்டேன்? ஆண்டவர் சொல்றாரு, இவை பொழுது உன்னை கைவிட்டேன், உருக்கமான இரக்கங்களினால் உன்னை சேர்த்துக் கொள்வேன். தேவனுடைய பிள்ளைகளாய் வாழ்கிற நாம். அப்ப ஆண்டவர் நம்மை மறக்க கூடாது. நான் உன்னை மறப்பதில்லை என்று சொன்ன ஆண்டவரை நாம் மறவாமல் இருப்பதற்கு சில வசனங்களை நாம் பார்த்து நாம் கடந்து செல்வோம். உபாகம் 8ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை வாசிப்போம். உபாகம் 8:11 எல்லாரும் சேர்ந்து வாசிப்போம். உன் தேவனாகிய கர்த்தரை மறவாதபடிக்கு அவருடைய கற்பனைகளையும் நியாயங்களையும் கட்டளைகளையும் கை கொள்ளாமல் போகாதபடிக்கு எச்சரிக்கையாயிரு. கர்த்தரை மறவாதபடிக்கு நாம் எச்சரிக்கையாயிருக்க வேண்டும். அல்லேலூயா. ஆண்டவர் நம்மை மறக்க கூடாது என்றால் நாம் அவரை மறக்க கூடாது, அவருடைய வேதத்தை மறக்க கூடாது, ஜெபிக்க மறக்க கூடாது, ஆண்டவரை தேட மறக்க கூடாது. ஆண்டவர் ஏதோ கிறிஸ்துமஸுக்கு நியூ இயருக்கு மட்டும் ஆலயத்துக்கு வருகிறவர் அல்ல. எல்லா சூழ்நிலையிலும் எல்லா நிலைமையிலும் வார வாரம் ஆலயத்தில் வந்து கர்த்தரை தேடுகிறவர்களாய் மறக்காதவர்களாய் நாம் காணப்பட வேண்டும். எச்சரிக்கையாயிரு. எச்சரிக்கை எதுக்கு போடுவாங்க? ரோட்ல ஏதாவது வேலை செய்யறாங்கன்னா அந்த பள்ளத்துல போய் நம்ம விழாதபடிக்கு எச்சரிக்கை போடுவாங்க. ஆண்டவரே எச்சரிக்கிறார், நாம் என்னை மறவாதபடி நீ எச்சரிக்கையாயிரு. நீ பள்ளத்துல விழுந்துருவ, பிசாசுடைய பிடியில நீ மாட்டிக்கொள்ளாதபடி, சூழ்ச்சியில மாட்டிக்கொள்ளாதபடி, உன்னுடைய வாழ்க்கையில நீ நரகமாக்கி கொள்ளாதபடி எச்சரிக்கையாயிரு, மறவாதபடி எச்சரிக்கையாயிரு. தேவனுடைய பிள்ளைகளாய் வாழ்கிற நாம். உபாகம் 8ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை நாம் வாசிப்போம். பிதாக்கள் அறியாத மன்னாவினால் வனாந்தரத்தில் உன்னை போஷித்து வந்தவருமாகிய தேவனாகிய கர்த்தரை மறவாமல். பிதாக்கள் அறியாத மன்னா, உலக பிரகாரமான சாப்பாடா இருக்கட்டும், ஆவிக்குரிய சாப்பாடா இருக்கும். உங்களுடைய பிதாக்கள் இப்படிப்பட்ட சாப்பாடு சாப்பிட்டு இருக்க மாட்டாங்க இல்ல. இன்னைக்கு இருக்கிற ரைஸ் மாதிரி நம்முடைய முன்னோர்கள் சாப்பிட்டு இருப்பாங்க. இன்னைக்கு நீங்க கேட்கிற பிரசங்கம் மாதிரி முன்னோர்கள் கேட்டு இருப்பாங்க. எதை தந்தாலும் பிரசங்கம், எதை தந்தாலும் அப்படியே பாடல்கள், துதிகள். அப்ப வேதம் சொல்லுகிறது, உன் பிதாக்கள் அறியாத மன்னா வனாந்தரத்தில் உன்னை போசு. கர்த்தர் இதுவரை நம்முடைய வாழ்க்கையில சரீர பிரகாரமான மன்னாவை கொடுத்திருக்கிறார். ஆவிக்குரிய மன்னாவை கொடுத்தபடினால் அவர் மறவாதபடி நாம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகளாய் வாழ்கிறது. அப்ப இந்த வாசிங்க இந்த பகுதியில என்னை இந்த வருடத்துல மிகவும் கவர்ந்த ஒரு மனிதனுக்கு கர்த்தர் இப்படியெல்லாம் ஆண்டவர் செய்வாரா அப்படின்னு ஒரு மனிதனை நான் பார்த்தேன். அதை நாம் சிந்திக்க நாம் போகிறோம். தேவனுடைய பிள்ளைகளாய் வாழுகிற நம்முடைய வாழ்க்கையில அப்ப கர்த்தர் நம்மை வரைந்திருக்கிற ஆண்டவர். நம்முடைய வாழ்க்கையில் வனாந்தரங்கள் வரலாம், ஆனால் முக்கியமான ஒரு காரியங்களை நாம் சிந்தித்து நாம் கடந்து செல்ல
கர்த்தர் நமக்கு கிருபை பாராட்டவராக. ஏசாயா 49 அதிகாரம் 17 வசனத்தை நாம் வாசிப்போம். உன் குமாரர் தீவிரித்து வருவார்கள், உன்னை நிர்மூலமாக்கினவர்களும் உன்னை பாழாக்கினவர்களும் உன்னை விட்டு புறப்பட்டு போவார்கள். அவ்வளவுதான் நம்முடைய வாழ்க்கையில உன்னை அப்படின்னு சொல்லி நிறைய உன்னைன்னு போட்டு வேதம் சொல்லுகிறது. இந்த வேத பகுதியை நீங்க வீட்டில் போய் வாசிக்கணும். உன்னைன்றதெல்லாம் உங்களை என்னெல்லாம் நீங்க மாட்டிக்கொண்டு இருக்கிறீங்க என்பதை அறிந்து நீங்கள் செயல்பட வேண்டும். அதிலிருந்து கர்த்தர் உங்களை விடுவிக்க வல்லமுள்ளவராய் காணப்படுகிறார். 25வது வசனத்தை நாம் வாசிப்போம். என்றாலும் இதோ பராக்கிரமசாலிகளால் சிறைப்பட்டவர்களும் விடுவிக்கப்படுவார்கள். போதும். பராக்கிரமசாலிகளால் சிறையாக்கப்பட்டவர்கள், சிறைப்படுத்தப்பட்டவர்கள் விடுவிக்கப்படுவார்கள். நீங்களும் நானும் நிர்மூலமாகும்படி, நீங்களும் நானும் பாழாக்கும்படி நம்மை விழுங்கி போட்ட நம்மை சிறைப்படுத்தின காரியத்திலிருந்து கர்த்தர் இந்த வருடத்துல உங்களுக்காக வழக்காடி உங்களை ரட்சித்துக் கொள்வார். அல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகளாய் வாழ்கிற நம்முடைய வாழ்க்கையில கர்த்தர் இன்னைக்கு நீங்களும் ஒரு பெரிய சிறையிருப்பில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். சிறையிருப்பு ஒரு பெரிய பலவானுடைய கரத்துல இந்த உலகம் காணப்படுகிறது. பலவானை முந்தி நாம் கட்டினால் ஒழிய இந்த உலகத்தில் நாம் ஆசீர்வாதமா இருக்க முடியாது. பலவானுடைய ஆளுகை கீழாக நாம் இருக்கிறோம். அதனால்தான் எவ்வளோ ஜெபிக்கிறோம், பதில் வரலையே. தேர்தலுக்காக ஜெபிக்கிறோம், பதில் வரலையே. பல பாடுகள், கஷ்டங்கள், உபத்திரவங்களுக்காக ஜெபிக்கிறோம், பதில் வரலையே என்ற கேள்விக்குரிய நம்முடைய வாழ்க்கை. நாம் யாவரும் சத்துருடைய சிங்காசனத்து கீழாக நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதை நாம் மறந்து போகக்கூடாது. அதனால் நம்மை பார்க்கிற அநேகருடைய வாழ்க்கையில காரணமில்லாத எரிச்சல்கள், காரணமில்லாத கோபங்கள், காரணமில்லாத பொறாமைகள், காரணமில்லாமல் வன்கங்கள், காரணமில்லாமல் நம்முடைய இருதயத்தை காயப்படுத்துறாங்க, காரணமில்லாமல் நம்மை பழிவாங்கும்படி துடிக்கிறார்கள், காரணமில்லாத விபத்துகள், காரணமில்லாத வியாதிகள், இப்படி பல காரியங்களை காரணமில்லாத எதற்கு வருகிறது என்றே புரிந்து கொள்ள முடியாத ஒரு சூழ்நிலையில் நாம் திகைத்து விடுகிறோம். இந்த சூழ்நிலையை மாற்ற கர்த்தர் வல்லமுள்ளவராய் காணப்படுகிறபடினால் அவர் சொல்லுகிறார். சங்கீதம் 126 சங்கீதம் 4 வசனம், தெற்கத்திய வெள்ளங்களை திருப்புவது போல எங்கள் சிறையிருப்பை திருப்போம். நீங்கள் ஏதோ ஒன்றில் போய் நாங்கள் சிக்கி கொள்ளுகிறோம் மாட்டோமே, எங்களுடைய சிறையிருப்பை நீ திருப்பும். எதிரையோ போய் நாங்கள் மாட்டிக்கொள்ளுகிறோம், எதிரோ நாங்கள் அடிமைப்படுகிறோம். அடிமைப்பட எங்கே போகலாம்? ஒரு கையில் இருக்கிற செல்போனே போதும். நெட்ல போய் மாட்டிக்கிட்டா அந்த வலையிலிருந்து வெளியே வர முடியல. தேவனுடைய பிள்ளைகளாயும் சிறையிருப்பு, ஏதோ ஒரு சிறையிருப்பு எங்களுடைய வாழ்க்கையில் வந்திருக்கிறது. தெற்கத்து வெள்ளங்களை திருப்புவது போல எங்கள் சிறையிருப்பை மாற்றும். இந்த வருடம் முழுவதும் நீங்கள் செபிக்கணும். தேவனுடைய பிள்ளைகளாய் வாழ்கிறனா அநேகவில் நாம் நினைக்கிறோம், என்னுடைய வாழ்க்கையில இந்த கஷ்டத்துக்கு இந்த ஊழியக்காரர் ஜெபித்தா சரியா இருக்கும், அந்த ஊழியக்காரர் ஜெபிச்சா சரியா இருக்கும், அந்த ஊழியக்காரர் யாரையும் ஒருத்தரை நாம் நினைத்து கொண்டு இருக்கிறோம். குமாரன் உங்களை விடுதலை ஆக்கினால் மெய்யாகவே விடுதலை ஆகும். ஆண்டவர் விடுதலை தராவிட்டால் நாம் எதிலே விடுதலை ஆக முடியாது. இந்த சத்தியத்தை நாம் அறியாவிட்டால் நாம் விடுதலை ஆக முடியாது. சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை. எத்தனை பேர் இந்த பிரசன்னத்துல வசனங்களை நோட் பண்றீங்க? கை தூக்க பார்க்கலாம். சத்தியத்தை நாம் அறிந்து கொள்ள வேண்டும், ஆழமாய் போக வேண்டும் சத்தியத்துக்குள்ளாக.
இது பல மணி நேரம் உட்கார்ந்து தியானித்துட்டு வர வேண்டிய ஒரு சூழ்நிலை, எடுத்துட்டு வர்றது எல்லாமே போதிக்க முடியாத நிலைமைகள். அப்ப இந்த சத்தியம். மூன்றாவதாக நம்முடைய வீட்டில் பரிசுத்த ஆவியானவர் வாசம் பண்ண வேண்டும். வசனத்தின் மூலமாய்தான் பரிசுத்த ஆவியானவர் வாசம் பண்ணுகிறார். பரிசுத்த ஆவி எங்கேயோ, கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கு விடுதலை உண்டு. தேவனுடைய பிள்ளைகளாய் வாழ்கிற நாம், அப்போ உங்களுடைய வாழ்க்கையில உங்களுடைய சிறை இருப்பை கர்த்தர் திருப்பும் பொழுது, நீங்க எங்கு வாழ முடியாமல் இருந்தீர்களோ அந்த இடத்தில் கர்த்தர் உங்களை வாழ வைக்க அவர் வல்லமுள்ளவராய் காணப்படுகிறார். வாசி கேட்ட அந்த முதலாவது வேத பகுதியில ஒரு ராஜா இருக்கிறார். அவர் பேர் என்னது? யோயாக்கீம். யோயாக்கீம் அப்படின்னா யெகோவா என்னை நியமித்தார் அப்படின்ற அர்த்தம். அவருடைய தகப்பன் கர்த்தருடைய பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்கிறான், இவனும் அவரை பின்பற்றி செல்லுகிறான். இவனுடைய வாழ்க்கையில ஜெயில தூக்கி போடுறாங்க. அப்ப இவனுடைய 2 ராஜாக்கள் 24ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை வாசிப்போம். 2 ராஜாக்கள் 24:8. யோயாக்கீம் ராஜாவாகிற போது 18 வயதா இருந்தான். அவன் தன் தகப்பன் செய்தபடியே எல்லாம் கர்த்தருடைய பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தான். கர்த்தருடைய பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தபடினால் பாபிலோன் ராஜாவுடைய சிறை, பாபிலோன் ராஜா படையெடுத்து கொண்டு வந்து சிறைப்பிடித்து செல்லுகிறான். ஒரு ராஜாவுடைய பிள்ளை. அந்த சிறையிருப்பை கர்த்தர் மாற்றுகிறார். இன்னைக்கு உங்களுடைய வாழ்க்கை, என்னுடைய வாழ்க்கையில இருக்கிற சிறையிருப்பை கர்த்தர் பைபிள்ல இப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதத்தை எங்க வாழ்க்கையில நீங்க தரணும் அப்படின்னு நீங்க ஜெபிக்க வேண்டும். அல்லேலூயா. முற்பிதாவாகிய ஆபிரகாம் பார்த்து நாம ஈசாக்கை பார்த்து ஜெபிப்போம், யாக்கோபை பார்த்து இவருடைய ஆசீர்வாதம். ஆனா இந்த மனிதனை கர்த்தர் இப்படியா எந்த சத்துரு கொண்டு போனானோ அதே சத்துரு அவனை கனப்படுத்தும்படி கர்த்தர் செய்கிறார். 2 ராஜாக்கள் 25ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்தை வாசிப்போம். யூதாவின் ராஜாவாகிய யோயாக்கீமுடைய சிறையிருப்பின் 37ஆம் வருடம், 37 வருடம் சிறையில இருக்கிறான், சிறையிருப்புல இருக்கிறான். ஒரு ராஜாவுடைய மகன் சிறையிருப்புல இருக்கிறார். அடுத்து அந்த வேத வசனத்துல 12ஆம் மாதம் ஏபில் மெரோராத் என்கிற பாபிலோனுடைய ராஜா போதும். எரேமியா 52ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்தை வாசிப்போம். இருங்க, எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம். 31ஆம் வசனம். யூதாவின் ராஜாவாகிய யோயாக்கீமுடைய சிறை இருப்பின் 37ஆம் வருஷம் 12ஆம் மாதம் 25ஆம் தேதியிலே. போதும். இந்த வசனத்துல ஏதாவது ஒண்ணு, இந்த வசனத்துல ஏதாவது ஒண்ணு உங்க படிக்க. மறுபடியும் பைபிளை பாருங்க, என்ன பார்க்காதீங்க, பைபிளை பாருங்க. இந்த வசனத்துல ஏதோ ஒரு டேட், 25ஆம் தேதி 12ஆம் என்ன கொண்டாடணும்? ஒரு மனிதனுடைய சிறை இருப்பை மாற்றுகிற ஒரு தேவாதி தேவன் பிறந்த. அல்லேலூயா. எவ்வளவு துல்லியமா
ஆண்டவர் இந்த அதிகாரத்துல 12ஆம் மாதம் 25ஆம் தேதியிலே இந்த ராஜா இவனை சிறைச்சாலையிலிருந்து வெளியே கொண்டு வருகிறார். உங்களுடைய சிறையிருப்பை மாற்றும்படிதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிறந்தார். அல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகளாய் வாழுகிற நாம் அநேகர் வேதத்தில் சிறைப்பட்டு போனார்கள். யோசேப்பு சிறையில் இருந்தார், யோபு சிறையில் இருந்தார், சிறையிருப்பில் இருந்தார், எரேமியா இருந்தார், தானியேல் இருந்தார், பேதுரு இருந்தார். இப்ப எல்லாருமே சிறையிருப்புல தான் இருந்தார். உடைய வாழ்க்கையில் சிறையிருப்பு அதை மாற்றுகிற ஒரு தேவன் உண்டு. அவரை நாம் உறுதியாய் நாம் பற்றி கொள்ள வேண்டும். உலக பிரகாரமாக நெல்சன் மண்டேலா சிறையில் இருந்தார், நேரு சிறையில் இருந்தார். இப்படி ஒவ்வொருவரும் சிறையில் இருக்கிற ஒரு மனிதன் எப்போது மகிழ்ச்சி ஆவான் என்றால் விடுதலை ஆகும்போது. உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் சந்திக்கிற எல்லா துக்கங்களையும் சந்தோஷமாய் மாற்றுகிற ஒரு தேவன் உண்டு. அவரை நீங்கள் சார்ந்து வாழ வேண்டும். அப்ப சிறையில் இருந்து இந்த மனிதன் விடுதலை ஆகிறான். சிறையில் இருந்து இந்த மனிதன் விடுதலை ஆகும் போது அப்ப நம்முடைய வாழ்க்கை ஏதோ ஒரு சிறை நம்மை அழுத்தி கொண்டு இருக்கிறது. அதிலிருந்து நாம் விடுதலை ஆக வேண்டும். தேவனுடைய பிள்ளைகளாய் வாழ்கிற நாம் அப்ப நாம் அதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? என்ன செய்ய வேண்டும்? ஆதியாகமம் 39ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். ஆதியாகமம் 30. சிறைச்சாலையில் யோசிப்போடு கர்த்தர் இருக்கிறார். உங்களுடைய வாழ்க்கையில எப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் நீங்க உங்களை பார்த்து கேட்க வேண்டிய ஒரு கேள்வி, என் கூட கர்த்தர் இருக்கிறாரா? என்னுடைய சிறையிருப்புல கர்த்தர் இருக்கிறாரா? என் உபத்திரவத்துல கர்த்தர் இருக்கிறாரா? என்னுடைய நிந்தனையில கர்த்தர் இருக்கிறாரா? அவமானத்துல கர்த்தர் இருக்கிறாரா? நான் செல்லுகிற இந்த வனாந்திர பாதத்துல கர்த்தர் இருக்கிறாரா? நான் என்னுடைய வாழ்க்கையில் நான் சந்திக்கிற ஒவ்வொரு சூழ்நிலையிலும் கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறாரா என்பதை நாம் அறிந்து நாம் செயல்படுகிறோம். யோசேப்போடு கர்த்தர் இருந்தார். தேவனுடைய பிள்ளைகளாய் வாழுகிற நாம் அப்ப இந்த சிறையிலிருந்து நாம் விடுதலை பெற, இந்த சிறையிருப்பை நாம் கர்த்தர் மாற்றி போட நாம் என்ன செய்ய வேண்டும்? யோபு 42ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்துல யோபு 42. யோபு தன் சிநேகிதனுக்காக வேண்டுதல் செய்தான், கர்த்தர் அவன் சிறையிருப்பை மாற்றினார். இரட்டிப்பான ஆசீர்வாதங்களை கொடு. உங்களுடைய சிறையிருப்பை, உங்களுடைய வாழ்க்கையில நீங்கள் சந்திக்கிற அந்த சிறையிருப்பு, உங்களுக்கு இருக்கிற சொத்துகள் எல்லாமே உங்களை விட்டு போய்விட்டது. 500 மாடுகள், 500 ஏர்மாடுகள், கழுதைகள், 3000 ஒட்டகங்கள், 7000 ஆடுகள், இப்படி திரளான ஏராளமான வேலைக்காரர்கள், வேலைக்காரிகள் எல்லாமே ஒரு நாள் யோபை விட்டு சென்று ஒன்றுமே இல்லாத ஒரு மனிதனாய் மாறின யோபு தன்னுடைய சிநேகிதருக்காக ஜெபிக்கிறார். கர்த்தர் யோபின் முகத்தை பார்க்கிறார். அல்லேலூயா. உங்களுடைய சிறையிருப்பு மாறுவதற்கு, சிறையிருப்பிலிருந்து விடுதலை பெறுவதற்கு கர்த்தர் உங்களுடைய முகத்தை பார்க்க வேண்டும். கர்த்தர் நம்முடைய முகத்தை பார்க்க வேண்டும் என்றால் நாம் அவருடைய முகத்தை பார்க்க வேண்டும். அதிகாலையில் தேடுகிறவன் என்னை கண்டடை. குடும்ப தலைவராக இருக்கலாம், குடும்ப தலைவியா இருக்கலாம், அதிகாலையில தேவனை தேடுகிறவர்களாய் மாறுகிற வேண்டும் என்பதே தேவனுடைய விருப்பமாய் இருக்கிறது. அப்போஸ்தலர் 12ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். அப்போஸ்தலர் 12. அப்படியே பேதுரு சிறைச்சாலையில் காக்கப்பட்டிருக்கையில் அவனுக்காக தேவனை நோக்கி ஊக்கத்தோடு ஜெபம் பண்ணினார். ஊக்கமான ஜெபம். ஒருத்தருடைய கஷ்டத்தை ஒரு சபையார் கேள்விப்பட்ட உடனே அவங்களுக்காக ஜெபிக்கிறவர்களாய் மாற வேண்டும், ஜெபிக்கிற சபையாய் மாற வேண்டும். அல்லேலூயா. ஊரார் பிள்ளையை மற்றவங்களுடைய சிறையிருப்புக்காக நீங்கள் ஜெபிக்க ஜெபிக்க உங்களுடைய சிறையிருப்பு தானாக மாறும். அல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகளை அவங்க என்கிட்ட சொல்லணும்,
அவங்க வந்து சொன்ன பிறகு நான் ஜெபிக்கணும் அப்படி இல்லை. கேள்விப்பட்ட உடனே நீங்கள் ஜெபிக்கிறவர்களாய் மாற வேண்டும். தேவனுடைய பிள்ளைகளாய் வாழ். சபையார் பேதுரு சிறைச்சாலையில் இருக்கிறார். சபையார் கேள்விப்படுறாங்க, ஐயோ பேதுரு ஆண்டவருடைய சீடர், இயேசுவை பத்தி சொன்னதுனால ஜெயில தூக்கி போட்டாங்க, அவருக்காக நம்ம ஜெபிக்கணும். இன்னைக்கு ஒரு கொடுமையான ஒரு காலகட்டத்தில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். கிறிஸ்துமஸ் கொண்டாட முடியாது, நியூ இயர் கொண்டாட முடியாத எத்தனையோ திருச்சபைகள் வட மாநிலத்துல, வட நாட்டுல, வட இந்தியாவில் காணப்படும் பொழுது நீங்களும் நானும் ஆராதித்து கொண்டு இருக்கிறோம். அந்த சபைக்கு தானே, இந்த சபைக்கு தானே இல்லை. தேவனுடைய எந்த சபையா இருந்தாலும் அங்க நசுக்கப்படுகிறவர்கள் ஒரு கிறிஸ்தவர்கள் என்பதை நாம் மறந்து அவருடைய சிறையிருப்பை கர்த்தர் மாற்றும்படி நாம் ஜெபிக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். தேவன் உங்களுடைய சின்ன ஜெபம் பெரிய காரியங்களை கர்த்தர் செய்வார். அப்போஸ்தலர் 12ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்துல பேதுருவுக்கு தெளிவு வந்தபோது ஏரோது கைக்கும் அந்த வசனத்தை கோடு போடுங்க. அந்த வசனத்துல கோடு போட்டு பாருங்க. தெளிவு வந்தபோது, தெளிவு வந்தபோது தேவன் எதிலெல்லாம் காப்பாற்றி இருக்கிறார்? ஏரோதின் கைக்கு, யூத ஜனங்களுடைய எண்ணங்களுக்கு என்னை விடுதலை ஆக்கினார். கர்த்தர் தமது தூதனை அனுப்பினார் என்று இப்பொழுது மெய்யாய் அறிந்திருக்கிறேன். தேவனுடைய பிள்ளைகளாய் ஊக்கமான ஒரு ஜெபம் சிறையிருப்பை மாற்றி, சிறைச்சாலையில் இருந்து ஒரு விடுதலை, உடைய சிறையிருப்பு மாற ஊக்கமான ஒரு ஜெபத்தை கர்த்தர் உங்களிடத்தில் எதிர்பார்க்கிறார். அப்பா எப்பவுமே தான் பிள்ளைங்க தாங்கிட்ட கேட்கணும் அப்படின்னு எதிர்பார்ப்பாங்க. அப்படிதானே? தான் பிள்ளை போயிட்டு இன்னொருத்தர்கிட்ட போயிட்டு எனக்கு இதை செய்யுங்க அதை செய்யுங்கன்னு கேட்டா வாங்கி கொடுக்க முடியாத தகப்பனுக்கு கூட போவோம் வருமா வராது? அதேதான் ஆண்டவரும் நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய சிறையிருப்பை மாற்றுகிற ஒரு வல்லமை கர்த்தரிடத்தில் இருக்கிறது. அவரே வல்லமுள்ள தேவன், அவரே நித்திய பிதா. உங்களுடைய வாழ்க்கையில் உங்களை பயமுறுத்துகிற பார்வோனுடைய ஆவிகளுடைய கிரியைகளுக்கு கர்த்தர் அவர் யுத்தம் செய்து உங்களுக்காக அவர் யுத்தம் செய்கிறத நீங்கள் அந்நிய கண்கள் அல்ல, உங்கள் சொந்த கண்களே காணும். இரண்டாவதாக இந்த வேத பகுதியில் எரேமியா 31ஆம் வசனத்தின் பின்பகுதியை நாம் வாசிப்போம். அவன் தலையை உயர்த்தி, யோயாக்கீமுடைய தலையை அந்த ராஜா உயர்த்துகிறார். தேவனுடைய பிள்ளைகளாய் வாழுகிற நம்முடைய வாழ்க்கை. அப்போ நம்ம எல்லாருமே நினைப்போம், ஆண்டவருக்கு அவர் சிறியவர்களை குழுவிலிருந்து எடுத்து எளியவர்களை குப்பையிலிருந்து உயர்த்தி அவருடைய பிரபுக்களோடும் தேசத்தின் அதிபதிகளோடும் உட்கார பண்ணுகிற ஒரு தேவன். அவர் தேவன் நம்மை உயர்த்தபடி அவருடைய கரத்தில் நாம் இருக்க வேண்டும். தேவனுடைய பிள்ளைகளாய் வாழுகிற நாம் 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் இப்படி சொல்லுகிறது, ஏற்ற காலத்தில் தேவன் உங்களை உயர்த்தபடி அவருடைய பலத்த கரத்தில் அடங்கியிருங்கள். அவன் தலையை உயர்த்துகிறார். மனிதனை உயர்த்த மேன்மைப்படுத்த அவரால் மாத்திரமே முடியும். உலக பிரகாரமா பாத்தீங்கன்னா இன்னொருத்தரை பத்தி இன்னொருத்தர் போல் சொல்லி இன்னொருத்தருடைய வேலைகளை அபகரிச்சு இன்னொருத்தருடைய காரியங்களில தலையிட்டு எப்படியாவது வாழ்க்கையில முன்னேறணும்னு நினைக்கிறாங்க. இன்னொருத்தருடைய வீட்டை இன்னொருத்தருடைய சொத்து அபகரிச்சு அப்படியே உயர்ந்துட்டு போகணும்னு நினைக்கிற இந்த காலகட்டத்தில் ஆண்டவர் சொல்லுகிறார், ஏற்ற காலத்தில் நான் உங்களை உயர்த்தும்படி என்னுடைய பலத்த கரத்தில் அடங்கியிருங்கள், கீழ்ப்படிந்திருங்கள், வசனத்துக்கு கீழ்ப்படிந்திருங்கள். யாக்கோபு 4ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் சொல்லுகிறது, கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படுங்கள், அப்பொழுது அவர் உங்களை உயர்த்துவார். ஆண்டவருடைய சமூகத்தில் வரும்பொழுதெல்லாம்
ஆண்டவர் சமூகத்தில் வரும் பொழுதெல்லாம் முழங்காற்படியிட்டு செபித்து நீங்கள் தாழ்மையாக இருக்கும்போது கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில, உங்களுடைய வாழ்க்கையில் வைத்திருக்கிற உயர்வை நீங்கள் சுதந்தரிப்பீர்கள். அல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகளாய் வாழுகிற நாம் தாழ்மைப்படுங்கள். மனத்தாழ்மை கர்த்தர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். சங்கீதம் 37:34 சொல்லுகிறது, நீ கர்த்தருக்கு காத்திருந்து அவருடைய வழியை கைக்கொள், அப்பொழுது பூமியை சுதந்தரித்துக் கொள்வதற்கு அவர் உன்னை உயர்த்துவார். காத்திருக்க வேண்டும். எல்லாமே நம்ம அவசர காலம் இல்ல. இன்னைக்கு எல்லாமே யூஸ் அண்ட் த்ரோவா போயிடுச்சு. இன்னைக்கு எல்லாமே ஃபாஸ்ட் ஃபுட்டு போல கிடைக்கணும்னு நினைக்கிற ஒரு காலகட்டத்தில் உடனே எனக்கு இதை கிடைச்சிடணும், உடனே ஒவ்வொன்றையும் கர்த்தருடைய சமூகத்துல நீங்கள் காத்திருந்து பெற்றுக்கொள்ளும் பொழுது அது மேன்மை உள்ளதாய், மகிமை உள்ளதாய், அதை எப்போ பார்த்தாலும் கர்த்தர் எனக்கு இதை செய்தார் என்று அவருக்கு சாட்சி சொல்லுகிறதாய் ஆண்டவர் மாற்றுவார் என்பதில் சந்தேகமில்லை. தேவனுடைய பிள்ளைகளாய் வாழ்கிறதா. அப்போ மூன்றாவதாக இந்த வேத பகுதியில எரேமியா 52 அதிகாரம் 32 வசனத்தில் அவனோடு அன்பாய் பேசுறான். மூன்றாவது, ஒரு ராஜா தன்னுடைய எதிரியை கொண்டு ஜெயில போட்டு அவனை விடுதலை செய்து அவனை உயர்த்தி அவனோட அன்பாய் எதிரி யாருன்னா அன்போடு பேசுவாங்களா? எப்போ பழிவாங்கன்னு நினைப்பாங்க. ஆனா அன்பை பேசுகிறார். தேவனுடைய பிள்ளைகளாய் வாழுகிற இன்றைக்கு நாம் வாழுகிற இந்த உலகம் அன்பில்லாத உலகம். அன்பில்லாத உலகத்தில் நாம் வாழுகிறோம். தேவனுடைய அன்பு, தேவன் நம் மீது வைத்த அன்பு பெரியதாய் காணப்படுது. யோவான் 3:16 சொல்லுகிறது, தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையபடிக்கு அவரை தந்தரலி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். அல்லேலூயா. இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்த ஒரு தேவன். தேவனுடைய பிள்ளைகளாய் வாழுகிற அப்ப நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தர் நம்மிடத்தில் அன்பு கூற, நாம் அவரிடத்தில் அன்பு கூறும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில் நாம் பெற்றுக்கொள்கிற பெரிய ஆசீர்வாதத்தில் உபாகமும் 23 அதிகாரம் 5 வசனம் எல்லாரும் சேர்த்து வாசிப்போம். உபாகமும் 23 அதிகாரம் 5 வசனம். தேவனாகிய கர்த்தர் பீலையாமுக்கு செவி கொடுக்க சித்தமில்லாமல் தேவனாகிய கர்த்தர் உன்மேல் அன்பு கூர்ந்தபடியினால் தேவனாகிய கர்த்தர் அந்த சாபத்தை உனக்கு ஆசீர்வாதமாக பண்ணினார். இன்னைக்கு அநேக வேலைகளில நீங்கள் கஷ்டப்படும் நினைப்பீங்க, இது என்ன சாபமும் தெரியல, என் வாழ்க்கையில இப்படிப்பட்ட கஷ்டங்களை அனுபவிச்சுட்டு இருக்கிறேன் அப்படின்னு நீங்க நினைக்க சூழ்நிலைகள் உங்களுடைய வாழ்க்கையில் வரும் பொழுது நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் அன்பு கூர்ந்த ஒரு தேவனுக்கு நீங்கள் அன்பு செலுத்தும் போது உங்க மேல இருக்கிற எல்லா சாபத்தையும் அவர் ஆசீர்வாதமாய் மாற்ற வல்லமுள்ளவராய் காணப்படுகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அன்பில்லா உலகில் அன்பை தேடுகிறார், தினம் அலைகள் நடுவினிலே மன அமைதியை தேடுகிறார். நிழல்கள் நிஜம் என்று மனிதன் ஏமாந்து போகின்றான். மன நிம்மதி இல்லாமல் இங்கு ஓடுகிறான். அன்பில்லா உலகில் மனிதன் அன்பை தேடுகிறான். கடல் அலைகள் நடுவினிலே மன அமைதியை தேடுகிறான். நிழல்கள் நிஜம் என்று மனிதன் ஏமாந்து போகின்றான். மன நிம்மதி இல்லாமல் எங்கே ஓடுகிறான். உங்களுக்கு எனக்கு ஒரு தகப்பனை விட்டு தூர சென்ற ஒரு மனிதன் மனதுருகி அன்பு கூர்ந்து என் மகன் வரமாட்டானா என்று காத்து கொண்டிருந்த ஒரு தேவனை நாம் வணங்கி கொண்டிருக்கிறோம். அந்த அன்பு சகலத்தையும் தாங்கும், சகலத்தையும் சகிக்கும், சகலத்தையும் நம்பும், சகலத்தையும் விசுவாசிக்கும், சகலத்தையும் ஏற்றுக்கொள்ளுகிற அந்த அன்பு இடத்திற்கு நாம் திரும்பி வரும் பொழுது அவர் ஒருவர் மாத்திரம்தான் நம்ம கிட்ட அன்பாய் பேசுகிறவர். அல்லேலூயா.
பிள்ளைங்க என்கிட்ட அன்பா பேசுறாங்க சொல்ல முடியுமா? என் கணவர் என்கிட்ட அன்பா பேசுறாரு சொல்ல முடியுமா? என் மனைவி என்கிட்ட அன்பா பேசுறாங்க சொல்ல முடியுமா? உங்களிடத்தில் என்னிடத்தில் அன்பாய் பேசுகிற ஒரு தேவன் உண்டு. அவர் இவ்வளவாய் நம்மிடத்தில் அன்பு கொண்டாரே. அல்லேலூயா. அவருடைய அன்புக்கு அளவில்லாத ஒரு அன்பு, அவருடைய அன்புக்கு ஈடு இணை இல்லாத ஒரு அன்பு, அவருடைய அன்புக்கு கிழக்குக்கு மேற்குக்கு எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரம் நம்முடைய பாவங்களை நம்மை விட்டு புரட்டி போட்ட ஒரு அன்பு. அந்த அன்புக்கு ஈடாக இந்த உலகத்தில் நாம் எதையும் நாம் யாரோடு நாம் கம்பேர் பண்ணவே முடியாது. அவ்வளவு பெரிய அன்பை கர்த்தர் நம் மீது கூர்ந்தார். அவர்தான் நமக்கு பலன், அவர்தான் நமக்கு அடைக்கலம், அவர்தான் நமக்கு. அப்ப அந்த ராஜாதி ராஜாவுடைய அந்த அன்புக்கு நேராக அவருக்கு பிரியமான பாடல்களை நாம் பாடுகிறோம். அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாய். அப்ப நம்முடைய வாழ்க்கையில இருக்கிற சாபங்களை ஆசீர்வாதமாய் மாற்றுகிற ஒரு தேவன் அவர் நம் மீது அன்பு கொண்டு இருக்கிறார். தேவனுடைய பிள்ளைகளாய் வாழ இந்த வேத பகுதியில் அடுத்தது 4வது ராஜாவுடைய ஆசனங்களுக்கு மேலாக வைத்து அவருடைய ஆசனத்தை ஒரு சிறையிருப்பில் இருந்து ஒரு கைதியா இருக்கிற ஒரு மனிதனை கொண்டு வந்து இந்த ராஜா வந்து ஆசனத்துக்கு சேர், ராஜாவுடைய அந்த ஆசனத்துல சேர்ல இந்த யோயாக்கீமை உட்கார வைக்கிறார், மேலாக வைத்து உட்கார வைக்கிறார். சேர் ரொம்ப முக்கியம். ஏலி தன்னுடைய ஆசனத்தில் உட்கார்ந்தார், வரவங்களுக்கெல்லாம் ஜெபித்து கொண்டிருந்தார். தேவன் மோசேயுடைய ஆசனத்துல சதுசேயர் பரிசேயர் உட்கார ஆசைப்பட்டார். தேவனுடைய பிள்ளைகளாய் வாழுகிற நாம் அப்ப நம்முடைய தேவன் அவருடைய பிறப்பு எப்படி இருக்கிறது என்றால் லூக்கா 1ஆம் அதிகாரம் 52ஆம் வசனம். பலவான்களை ஆசனையிலிருந்து தள்ளி தாழ்மையானவர்களை உயர்த்தினார். இன்னைக்கு சேர் ரொம்ப பதவிகள் இன்னைக்கு மனிதனுடைய வாழ்க்கையில, கர்த்தருடைய வாழ்க்கையில் அவர் கொடுக்கிற அந்த பதவி, கர்த்தர் கொடுக்கிற அந்த உயர்வு, கர்த்தர் கொடுக்கிற அந்த சேர் அதான் நிலைத்து நிற்கும். அல்லேலூயா. உடைய வேலை ஸ்தலங்களா இருக்கலாம், உடைய வாழ்க்கையில நீங்கள் எந்த இடத்திற்கு உயர்வுக்கு கொண்டு போகணுமோ அந்த இடத்திற்கு உயர்வுக்கு கொண்டு போக அவர் வல்லமுள்ள ஒரு தேவனாய் இருக்கிறார். தேவனுடைய பிள்ளைகளாய் வாழுகிற நம்முடைய அப்ப லூக்கா 11ஆம் அதிகாரம் 43ஆம் வசனம். பரிசேயரே உங்களுக்கு ஐயோ, ஜெப ஆலயங்களில் முதன்மையான ஆசனங்களை, சந்தைகளில் வந்தனங்களை விரும்புகிறீர்கள். முதன்மையான ஆசனம் முதல்ல சேர். ஊழியத்தில் இருக்கும்போது சிலர் பார்த்தீங்கன்னா ஒரு மீட்டிங் அப்படின்னா பேசி முடிச்சுட்டு பிறகு சாப்பாட்டுக்கு டேபிளில் என் பக்கத்திலே வந்து சேர் போட்டு உட்காந்துப்பாங்க. நான் கேட்குறேன், எதுக்கு ஐயா உங்களை நல்லா கவனிப்பாங்களே, எங்க கவனிக்கணும். சேர் கரெக்டு தான். இல்லை உங்களுக்கு பிடிக்கலன்னா எடுத்து எங்களுக்கு கொடுத்துருவீங்க அப்படின்னு. அப்போ தேவனுடைய பிள்ளைகளாய் முதன்மையான சேர். ஆனால் கடவுளுடைய பிள்ளைகளாக இருக்கிற நீங்கள நானும் ஆண்டவர் நம்மை பார்த்து எப்படி சொல்லுகிறாரோ, நீ ஒரு இடத்துக்கு போகும்போது சேர விரும்பாத, உன்னை காட்டிலும் கனம் பெற்றவன் அங்கு வரும் பொழுது நீ கீழே. ஹலோ கேக்குறீங்களா? ஒரு இந்த வேதத்தை வாசிக்கிற, வேதத்தை சுமக்கிற நீங்கள நானும் சேருக்கு ஆசைப்படக்கூடாதுன்னு ஆண்டவர் சொல்லி இருக்கிறார்.
ஒரு கல்யாணத்துக்கு போறீங்க, கவனிக்கல, கூப்பிடல, பிஸில இருக்கிறாங்க, சண்டை வச்சுட்டு வந்துடக்கூடாது. கிறிஸ்தவங்க தாய் மாமாவா இருக்கலாம், சித்துப்பாவா இருக்கலாம், பெரியப்பாவா இருக்கலாம், நெருங்கியவங்களா இருக்கலாம். எனக்கு என்ன மதிப்பு கொடுத்தாருன்னு கேட்க கூடாது. நீங்களும் நானும் வணங்குற ஆண்டவர் சொல்றாரு, நீ போற இடத்துல நீ கீழே உட்காருப்பா. உன்னை அழைச்சாங்க பாரு, அவன் கண்ணு உன் மேல பட்ட பிறகு அவன் வந்து கூட்டிட்டு போயிட்டு உன்னை மேல உட்கார வைப்பாங்க. இல்லைன்னா உன்னை காட்டிலும் படிச்ச, உன்னை காட்டிலும் ஒரு எம்எல்ஏ வருவாங்க, எம்பி வருவாங்க, கவுன்சிலர் வருவாங்க. அப்போ நீ மேல இருந்து தர கீழே எடுத்துட்டு போய் உன்னை கீழே உட்கார வைப்பாங்க. கேக்குதா? இன்னைக்கு ஆண்டவருடைய வசனத்தை நாம் பின்பற்றாதனாலதான் அநேக இடங்களில் அவமானப்படுகிறோம். ஆசனம், தேவன் இந்த ராஜாவே ஒரு ஆசனத்தை உயர்த்தி வைக்கிறார். தேவனுடைய பிள்ளைகளாய் வாழுகிற நம்ம ஆண்டவரை பார்த்துட்டு, நீங்க என்னை உயர்த்துற வரைக்கும் நான் காத்துட்டு இருக்கிறேன். நீங்க என்னை உயர்த்த வரைக்கும் உங்களுடைய பலத்த கரத்துல நான் இருக்கிறேன். நீங்க உயர்த்துற வரைக்கும் நான் உமக்கு பிரியமான ஒரு வாழ்க்கை நான் வாழறேன் என்று சொல்லி ஒப்பு கொடுக்கிறவர்களாய் நாம் காணப்பட வேண்டும். நீதிமொழிகள் 27ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். தன்னுடைய கூட்டை விட்டு அலைகிற குருவி எப்படி இருக்கிறதோ அப்படியே தன்னுடைய ஸ்தானத்தை விட்டு அலைகிற மனுஷனும் இருக்கிறான். கூட்டை விட்டு அலைகிற ஒரு குருவியை போல தன்னுடைய ஸ்தானத்தை விட்டு, ஒவ்வொருக்கும் ஒவ்வொரு ஸ்தானங்கள் உண்டு. தன்னுடைய ஸ்தானத்தை விட்டு ஒரு மனிதன் அலைந்து தேடுகிறான். இந்த வேலையை காட்டிலும் அந்த வேலை, அந்த வேலையை காட்டிலும் அந்த வேலை, இந்த வாழ்க்கையை காட்டிலும் அந்த வாழ்க்கை, இப்படி தன்னுடைய கடவுள் வைத்து அந்த ஸ்தானத்தை விட்டு ஓடிக்கொண்டு இருக்கிறவனாய் மனிதனை இன்னைக்கு மாற்றி கொண்டு இருக்கிறார். உடம்புக்கு வேண்டியது ரெஸ்ட், பகல்ல ஒரு வேலை, நைட்ல ஒரு வேலை, இப்படி உடம்பை நாம் அலங்கழித்து கொள்ளக்கூடாது. ஓய்வுகள் முக்கியம். அல்லேலூயா. தேவனுடைய கடவுள் ஒரு ஸ்தானத்துல வச்சாருன்னா அங்கே காத்திருங்க. அந்த இடத்துல நீங்க அந்த வேலையில இருக்கக்கூடாதுன்னு யார் யார் என்னென்ன நினைக்கிறாங்களோ அவங்க தான் இல்லாம போவாங்க. கர்த்தர் உங்களை அந்த இடத்துல உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பாங்க. அல்லேலூயா. ஆமென். தேவனுடைய பிள்ளைகள் இந்த இடத்துல வாழ முடியாது, இந்த இடத்துல வேலை செய்ய முடியாது அப்படின்னு உலக மனிதர்கள் சொல்லலாம். ஆனால் உங்களோடு கூட இருக்கிறவர், நீங்கள் உபத்திரவப்பட்டால் அவரும் உபத்திரவப்படுறார், நீங்க நிந்திக்கப்பட்ட அவரும் நிந்திக்கப்படுகிறார், நீங்க கஷ்டப்பட்ட அவரும் கஷ்டப்படுகிறார். அதனால இதை விட்டு அது அப்படின்னு நீங்க நினைக்க, எங்கு போனாலும் பிரச்சனைகள் உண்டு, எங்கு போனாலும் பாடுகள் உண்டு, உபத்திரம் உண்டு. உயர்த்துகிற ஒரு தேவன், சிங்ககேபியா இருக்கலாம், அக்கினி சூளையா இருக்கலாம், அங்கிருந்து உங்களை விடுதலையாக்கி உயர்த்துகிற ஒரு தேவன் உண்டு. தேவனுடைய பிள்ளைகளாய் வாழுகிற நாம் அப்ப முதன்மையான ஒரு இடத்தை வைக்கிறார் கர்த்தர். உங்களுக்கு இந்த புதிய வருடத்துல முதன்மையான இடத்தை கர்த்தர் வைப்பார். 20 வருஷமா வேலை செய்யறேன், என் அதிகாரிக்கு நான் உழைச்சது தெரியல, என் உழைப்பு தெரியல, எனக்கு பின்னாடி வந்தவங்களாம் ப்ரொமோஷன் வாங்கிட்டு போறாங்க, என் பின்னாடி வந்தவங்களாம் நல்லா இருக்கிறாங்க, என் பின்னாடி வந்தவங்களாம் உயர்ந்துட்டு போறாங்க அப்படின்னு நினைக்கிறீங்களா? அவங்களுடைய உயர்வு அந்த அந்த பாஸ்கெட் இருந்து வரணும். உங்களுடைய உயர்வு கர்த்தரிடத்திலிருந்து வர வேண்டும். அல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகளாய் வாழுகிற நாம் அடுத்த இந்த வேத பகுதியில நாம் வாசிப்போம். சிறை வஸ்திரங்கள் மாற்றப்படுகிறது. சிறை வஸ்திரங்கள் மாற்றப்படுகிறது. ஜெயில் அந்த மனிதனுடைய வஸ்திரங்கள். அப்ப அநேகங்கள் அப்ப வஸ்திரங்கள் மாற்றுகிறார். ஆசனத்துல வந்து உட்கார்ந்துட்டு இந்த வஸ்திரத்துல வந்து உட்கார கூடாது அப்படின்னு நினைத்து அவனுடைய வஸ்திரம் மாற்றப்படுகிறது. ஆண்டவர் கொடுத்த வஸ்திரத்தை, அந்த பழத்தை சாப்பிட்டு இழந்து போன மகிமையை இழந்து போன மனிதனுக்கு ஆண்டவர் தோல் வஸ்திரத்தை உடுத்துகிறார். தேவனுடைய பிள்ளைகளாய் வாழுகிற நாம் ஏசாயா 61ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை நாம் வாசிப்போம். துயரப்பட்டவர்களை சீர்படுத்தவும் அவர்களுக்கு சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தையும்
துயரத்துக்கு பதிலாக ஆனந்த தைலத்தையும், ஒடுங்கின ஆவிக்கு பதிலாக துதியின் உடையை கொடுக்கவும் அவர் என்னை அனுப்பினார். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எதற்காக பிறந்தார்? எதற்காக வந்தார்? ஒடுங்கின ஆவி. எந்த இடத்துலலாம் நீங்க கூடி குறுகி போனீங்களோ, எந்த இடத்துல தலை குனிந்து போனீங்களோ, எந்த இடத்துல வெட்கப்படுத்தி போனீங்களோ, எந்த இடத்துல படுத்தப்பட்டீங்களோ, எந்த இடத்துல இனி என்னால வாழ முடியாத நினைத்தீங்களோ, அந்த இடத்துல அந்த ஒடுங்கின ஆவியை கர்த்தர் உங்களிடத்திலிருந்து எடுத்து போட்டு துதியின் உடையை தருகிறார். காலையில் எழுந்தவுடனே நீங்க உங்களை துதிக்கப்படி வைக்கிறார். காலையில் எழுந்த உடனே உங்களை காலையில எழுந்து நீங்க செய்கிற ஒவ்வொரு வேலைகளிலும் உங்களை துதிக்கும்படி கர்த்தர் வைக்க வல்லமுள்ளவராய் இருக்கிறார். அவரை துதிக்க துதி எப்பொழுது என் வாயில். அல்லேலூயா. ஜெபத்தை கேட்கிறவர், கிருபையை அனுப்புகிறவர், தேவதூதரை அனுப்புகிறவர், விடுவிக்கிறவர். இப்படி ஒவ்வொரு காரியங்களும் அவர் நம்முடைய வாழ்க்கையில செய்யும் போது அவரை துதிக்க துதி எப்பொழுதும் உங்களுடைய வாயில் இருக்கும். அல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகளாய் எங்கெல்லாம் ஒடுங்கி இருந்தீங்களோ அந்த இடத்துல போய், இந்த இடத்துல நான் ஒடுங்கி போயிருந்தேன், இந்த இடத்துல நான் கைவிடப்பட்டிருந்தேன், இந்த இடத்துல உட்கார்ந்தேன், கர்த்தர் இந்த இடத்துல என்னை உயர்த்தி இருக்கிறேன், இந்த தெருவில் நான் இப்படியெல்லாம் நடந்து போனேன், ஆனா இன்னைக்கு ஆண்டவர் என்னை நிமிர்ந்து நடக்க பண்ணுகிறார் என்று சொல்லி துதிக்கிறவர்களாய் கர்த்தர் உங்களை மாற்றுவார். தேவனுடைய பிள்ளைகளாய் வாழுகிற நாம் லூக்கா 15ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். உயர்ந்த வஸ்திரம் கொண்டு வந்து இவனுக்கு உடுத்தி இவனுடைய கைக்கு மோதிரத்தையும் பாதரட்சையும் கால்களுக்கு போடுங்கள் என்றார். உயர்ந்த வஸ்திரம். நீங்கள் ஆண்டவர்கிட்ட சேர சேர உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுடைய வஸ்திரங்கள் உயர்ந்து கொண்டே போகும். அல்லேலூயா. யாருன்னா நியூ இயருக்கு பழைய துணி போட்டு வந்தீங்களா? யாரு நான் துணியை எடுக்கல அப்படின்றவங்க கை தூக்குங்க பார்க்கலாம். நான் துணி எடுக்கலையா அப்படின்னு சொல்றவங்க ஒருத்தர் கை தூக்க பார்க்கலாம். நான் பழைய என்று இந்த சகோதரிக்காக எல்லாம் கை தட்டுங்க. கர்த்தர் துணி கொடுத்தாலும் துணி கொடுக்கலானாலும் இந்த நியூ இயர் நான் அவருடைய சமூகத்துல வந்து நான் அவரை ஆராதிக்கணும்னு வந்திருக்கிறாங்க பார்த்தீங்களா? இதைதான் கர்த்தர் பார்க்கிறாங்க. நான் புது துணி போட்டு வந்தேன் அப்படின்றவங்க கை தூக்குங்க. உயர்ந்த வஸ்திரம், புது துணி. ஆனா நீங்க போட்டது புது துணி, ஆனா நீங்க போட்டது பழைய வருஷத்துல போட்டீங்க, புது வருஷத்துல போடல. நீங்க போட்ட துணி ஓல்ட் இயர் துணி, நியூ இயர் துணி கிடையாது. உண்மைதானே? ஓல்ட் இயர் துணியை போட்டு நியூ இயர் ட்ரெஸ் நம்ம சொல்லிக்கிறோம். கர்த்தர் நமக்கு ரட்சிப்பின் வஸ்திரத்தை வைத்திருக்கிறார், உயர்ந்த வஸ்திரத்தை வைத்திருக்கிறார். அந்த வஸ்திரத்தை நாம் இழந்து போக கூடாது. நம்ம பாவ உளையான சேற்றிலிருந்து நம்மை தூக்கி எடுத்து கழுவி என் மகனுக்கு உயர்ந்த வஸ்திரத்தை போடுங்கள் என்று உடுத்தின அந்த வஸ்திரத்தை அவருடைய வருகை மிக சமீபமாய் இருக்கிறது. கரை இல்லாமல் பிழை இல்லாமல் பாதுகாத்து கொள்ள கர்த்தர் நமக்கு கிருபை பாராட்டுவராக. ஆறாவதாக இந்த வேத பகுதியில அவன் உயிரோடு இருந்த இல்ல, அதுக்கு முன்னாடி 33ஆம் வசனத்துல அவன் உயிரோடு இருந்த சகல நாளும் தன்னுடைய சமூகத்தில் நித்தம் போஜனம் பண்ணலாம். உயிரோடு இருக்கிற சகல நாளும் உயர்ந்த வஸ்திரத்தை இந்த ராஜா கொடுத்துட்டு உயிரோடு இருக்கிற சகல நாளும். யோசுவா 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். யோசுவா 1:5. எல்லாரும் சேர்ந்து வாசிப்போம். அப்படி பாருங்க. உயரோடு இருக்கிற சகல நாளும்
ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை. நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடு இருப்பேன். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, கைவிடுவதும் இல்லை. அல்லேலூயா. யோசுவாவுக்கு முன்பாக 32 ராஜாக்கள் எழுப்பினார். ஒரு ராஜா இல்லை. வாக்குத்தத்தம் ஒருவனை எதிர்த்து நிற்பதில்லை. ஆனால் யோசுவாவுக்கு முன்பாக 32 ராஜா, ஒரு பீலையாம் என்கிற தீர்க்கு 33 பேர் எதிர்த்து நிற்கிறாங்க. யோசுவா ஒரு ஆளாக கர்த்தர் எல்லாவற்றிலும் யுத்தத்தை ஜெயிக்க கிருபை செய்தார். ஆண்டவருடைய வாக்குத்தத்தங்கள் இருக்கலாம், உங்கள் வாழ்க்கை நடைபெறதெல்லாம் எதிர்பதமாகவே இருக்கலாம். ஐயோ இப்படியெல்லாம் வாக்குத்தத்தம் இருக்கு, இப்படியே எனக்கு எதிர்பதமாக நடக்குது அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். ஆனால் வெற்றி உங்களுடையது. அல்லேலூயா. ஜெயம் உங்களுடையது, அற்புதம் உங்களுடையது. அவன் உயிரோடு இருக்கிற சகல நாளும் ராஜாவுக்கு முன்பாக போஜனம் பண்ணுகிறவனாய், ராஜாவுக்கு முன்பாக ஒரு செயின் கைதியா இருக்கிறவன் கூட்டு சிங்காசனத்தில் வைத்து அவனுக்கு ஒரு சேரை போட்டு உட்கார வச்சு சாப்பாடு, நான் என்ன சாப்பிட்றேன்னா அதை யோயாக்கிம் சாப்பிடணும் அப்படின்னு ஒரு பொல்லாத ராஜாவே அப்படி செய்யும் போது கர்த்தர் ராஜாதி ராஜா ஒரு நாளும் உங்களை பசியினால் வருந்த விடார். அல்லேலூயா. எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம் என்று கவலைப்படாதீர்கள். ஆகாய்ந்து பறவைகளை பாருங்கள், அவைகளை பார்க்கலாம் நீங்கள் விசேஷித்தமானவர்கள். அவைகளை பிழைக்கூட்டுகிற பரமைப்பிதா உங்களை போஷிப்பது அதிக நிச்சயம் என்று வேதம் சொல்லுகிறது. தெய்வனுடைய பிள்ளைகளா புள்ள சோறு போடல, அவங்க சோறு போடல, இவங்க சோறு போடல நினைக்காதீங்க. வேதத்தில் ஒரு விதவை தாய், எல்லாருமே மறந்துட்டாங்க. அந்த விதவை வீட்டுக்கு அனுப்பி அந்த விதவையே தாயாரே பஞ்சம் தீரம் வரை எலியாவுக்கு சாப்பாடு போடும்படி கர்த்தர் வைத்தார். ஒரே நொடி பொழுதுல எல்லாத்தையும் மாற்றுகிற ஒரு தேவன். போசி நித்தம் போஜனம் பண்ணும்படி உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் பசி இல்லாமல் வாழ வேண்டும் என்பதே கர்த்தருடைய சித்தமாய் காணப்படுகிறது. பந்தியில தேவனுடைய பிள்ளைகளாய் வாழ். 2 சாமுவேல் 9ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். யோனத்தான் நிமித்தம் என்னால் தயவு பெற தக்கவன் எவனாகிலும் சவுலின் வீட்டாரில் இன்னும் மீதியாய் இருக்கிறவன் உண்டோ என்று தாவீது கேட்டான். தேவனுடைய பிள்ளைகளாய் வாழ்கிறோம். தாவீது வீட்டுக்கும் சவுல் வீட்டுக்கும் சண்டை, எப்போ பார்த்தாலும் சண்டை சச்சரவையா இருக்கு. சவுல் யுத்தத்துல மாண்டு போகிறான், தாவீது ராஜாவாய் மாறுகிறான். எப்போ பார்த்தாலும் என்ன சண்டை போட்டு இருந்தானே, அந்த வீட்டில் யாராவது ஒருத்தர் இருக்கிறானா அப்படின் போது அந்த வீட்டில் கால் முடமான ஒரு மனிதன் யோனத்தானுடைய மகன் இருக்கான். அவனை கூட்டிட்டு வாங்க, என்னுடைய சேர் பக்கத்தில் அவனுக்கு ஒரு சேர் போடுங்க, அவனை என் நித்தம் அவன் என்னிடத்தில் பந்தியில் அவன் போஜனம் பண்ணுவான். 6ஆம் வசனம். தாவீது அவனை பார்த்து நீ பயப்படாதே, என் தகப்பனாகிய யோனத்தானின் நிமித்தம் நிச்சயமாய் உனக்கு தயவு செய்து தகப்பனாகிய சவுலின் நிலங்கள் எல்லாம் உனக்கு திருப்பி கொடுப்பேன். நீ என் பந்தியில் நித்தமும் அப்பம் புசிப்பாய் என்றார். பயப்படாதே, யோனத்தான் நிமித்தம் உனக்கு தயவு. உன்னுடைய தகப்பனுடைய நிலம் எல்லாம் உன்னை விட்டு போயிடுச்சு, மறுபடியும் நான் உனக்கு கொடுப்பேன். என்னுடைய பந்தியில் நித்தம் நீ அப்பம் புசிப்பாய். எதெல்லாம் உன்னுடைய கைவிட்டு போச்சோ கர்த்தருடைய தயவுனால இந்த வருடத்துல நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். நாம் விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை நாம் காண முடியும். தேவனுடைய பிள்ளைகளாய் வாழ்கிறோம். ஓச்சனம் நித்தம் ராஜா சமூகத்தில் ஆண்டவர் சொல்லுகிறார். வெளிப்படுத்தல் 3:20 இதோ வாசற்படியிலிருந்து தட்டுகிறேன், ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் அவனிடத்தில் நான் பிரவேசித்து அவனோடு போஜனம் பண்ணும், அவனும் என்னோடு போஜனம். கர்த்தரோடு
ஒரு பெரிய அந்தஸ்துல இருக்கிறவங்களோடு நம்ம உட்கார்ந்து போஜனம் பண்ண முடியும். பெரிய பதவியில இருக்கிறவர்களோடு நம்ம உட்கார்ந்து போஜனம் பண்ணுவோம். அவர் சொல்லுகிறார், நான் அவனோடு போஜனம் பண்ணுவேன், அவனும் என்னோடு போஜனம் பண்ணுவான். 6 விதமான ஆசீர்வாதங்களை இந்த பகுதியில ஒரு கைதியான விடுதலை பெற்ற மனிதனுக்கு ஒரு பொல்லாத ஒரு ராஜா செய்யணும்னு நினைக்கும் போது 7வதாக அந்த கடைசி வசனத்துல, அவன் உயிரோடு இருந்த நாளெல்லாம் மரண பரிந்தமும் அவனுடைய செலவுக்காக பாபிலோன் ராஜாவினால் கட்டளையான அணுதின திட்டத்தின்படி கை செலவுக்கு தினந்தோறும் பணம் கொடுங்க. எப்படி யோசித்து பாருங்க, கை செலவுக்கு பணம். இது வரைக்கும் நீங்க யாராவது கொடுக்கணும்னு எங்க இருக்கணும், என் பிள்ளை கொடுக்கணும், வளர்த்துன ஆளாக்குன, என் பொண்ணு கொடுக்கணும், பையன் கொடுக்கணும் அப்படின்னு நினைச்சிருக்கோம். கை செலவுக்கு நாம் கர்த்தரை நோக்கி பார்க்க வேண்டும். அல்லேலூயா. ஒரு ஊழியக்காரர் சகரியா பூவனன் அப்படிங்கிற அவருடைய பேரு. அவரு ஆண்டவருடைய பிள்ளைங்க ஒவ்வொரு நாளும் ஆண்டவருடைய கரத்தையே நாம் ஏந்தி பார்க்கணும். இந்த நாளில் எனக்கு நடக்குங்க, இந்த நாள் தேவைகளை சந்திங்க, இந்த நாள் நீங்க எனக்கு அற்புதத்தை செய்யுங்க, கர்த்தருடைய கரத்தை நாம் நோக்கி பார்க்கணும், அவருடைய முகத்தை நோக்கி பார்க்கணும் ஒவ்வொரு நாளும் என்று சொல்லி தன்னுடைய புத்தகத்துல எழுதுவேன். ஆனால் உண்மையாவே கர்த்தருடைய அப்ப நம்ம என்ன செய்யணும்? மத்தேயு 6ஆம் அதிகாரம் 33ஆம் வசனம், முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியை தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கொடுக்கப்படும். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை அவருடைய நீதியை நாம் தேடும் பொழுது இவைகளெல்லாம் நமக்கு கூட கொடுக்கிற ஒரு தேவன். நம்ம எதெல்லாம் முதல்ல நாம் மற்றதெல்லாம் தேடிட்டு கடைசி அவர்கிட்ட வந்து ஆசீர்வாதத்தை நாம் தவறுகிறவர்களாய் மாறி விடுகிறோம். அவர் தேடும் பொழுது அடுத்த வசனத்துல, நாளைக்காக கவலைப்படாதீர்கள், நாளை தினம் தன்னுடையவைகளுக்காக கவலைப்படும், அந்தந்த நாளுக்கு அதின் பாடுகள் போதும். தேவனுடைய பிள்ளைகளாய் வாழ்கிறது. இந்த நாளுக்கு ஒரு பாடு, மற்ற நாளுக்கு இன்னொரு பாடு, அதுக்கு மறுநாள் இன்னொரு பாடு, ஆனால் அந்தந்த நாளுக்கு அதின் பாடுகள் போதும். அப்போ ஒவ்வொரு நாளும் நமக்கு பாடுகள் உண்டு, உபத்திரவங்கள் உண்டு, எல்லாவற்றிலும் தேவைகள் உண்டு. இவைகள் மத்தியில நாம் முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவர் நீதி தேடும் பொழுது இவைகளெல்லாம் நமக்கு கூட கொடுக்கப்படும். தேவன் தாமே தீர்வாசனை ஆசீர்வதிப்பராக. ஆமென்.